எல்லா அமைச்சர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்து குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எங்கள் அமைச்சர்கள் மீதும் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு பதிவுலாம் பதிவு பண்ணியிருக்கு. கோர்ட்டுக்கு போயிருக்கோம். கோர்ட்டில் சில பேருக்கு விடுதலையாக இருக்கிறோம், சில பேர் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதிமுக அமைச்சர்கள் மீது எந்த வழக்கையும் போடுவதற்கு இந்த ஆளுநர் ஒத்துக்கொள்ளவில்லை, ஆளுநர் கையெழுத்து போடவில்லை. எனவே அவர்கள் அதிலிருந்து தொடர்ந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கூட்டாளியாக பிஜேபியோடு இருந்தால்தான் நாம் அது வழக்கிலிருந்து தப்பலாம் என்றது ஒரு எண்ணம் அவர்களுக்கு அவர்களோடு போய் இணைந்திருக்கிறார் பிஜேபி. ஆனால் முதல் நாளிலிருந்து அவர் கூட்டணி சேர்ந்த முதல் நாளிலிருந்து அதிமுக தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. இது பொருந்தா கூட்டணி. ஆனால் தலைவர்கள் தான் தப்பிப்பதற்காக அதோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் என்னதான் இருக்கிறது. இது திமுக தரப்புலேருந்து ஒரு நேரேட்டிவ் செட் இல்ல, நாங்க திமுக திரும்ப இதுதான் பிரச்சாரமா இல்ல நீங்க உண்மை அதானே. உண்மை வேற எதாவது என்ன சொல்ல முடியும்? சர்க்கரைனா இனிக்குன்னு சொல்லலாம், பாகக்கானா கசக்குன்னு சொல்லலாம். உண்மைதானே சொல்ல முடியும். தொண்டர்கள் சொல்லலாம் சர்க்கரைனா இனிக்கும் பாகக்கானா கசக்கும். நான் சொல்றேன், நான் எதிர்கட்சியில இருந்துகிட்டு இத சொல்றது பதிய வைக்கிறது. ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு எதிர்கட்சி அவங்க அதிமுகவுக்கு எதிர்கட்சி நீங்க இல்லடா சொல்லுங்களேன். நீங்க கூட்டு சேர்ந்ததுக்கு இந்த தமிழ்நாட்டுல வளமிக்க தமிழ்நாடாக மாற்ற போறோம், அதுக்கு பெரிய குளங்கள் வெட்ட போறோம், ஆறுகள் வெட்ட போறோம், மின் உற்பத்தி செய்ய போகிறோம், எல்லா விவசாயிகளுக்கும் இது இருக்கிற விவசாயம் எல்லாம் சரி செய்ய போறோம், 25 லட்சம் ஏக்கரை 50 லட்சமாக ஏற்ற போகிறோம் அப்படிலாம் சொல்லுங்க. சொல்லிவிட்டு கூட்டணி சேருங்க. நீங்கள் வழக்கிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சேர்ந்துருக்கிறீங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். உண்மை எதுவும் அதுதான் சொல்ல முடியும். எங்களை சொல்லியா நீங்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த போது தான் இதெல்லாம் நடந்தது என்னன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ நீங்கள் எங்களை குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் அவங்க சேர்ந்துருக்கிறத அவங்கள காப்பாற்றிக்கிறதாக சேர்ந்துருக்குறாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தோன்னா அந்த வழக்குன்னு பேசுறதுனால நான் கேட்குறேன், இங்கேயும் திமுக தரப்புலேருந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிபதி எடுத்து சுமோட்டோவா எடுத்து இந்த மாதிரி விஷயங்களும் போயிட்டு தானே இருக்கு. இது ஒரு பின்னடைவு இல்லையா? இல்ல, நீதிபதியை பத்தி பேசக்கூடாது. நீதிபதி அவர் எடுக்கிறார். அவர் எடுத்த சுமோட்டோ எடுத்த அத்தனை கேஸும் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. அதனால அது நீதிமன்ற வழக்கு, நீதிபதியை பற்றி பேச தேவையில்லை.